பெண் ஒரு கேள்வி கேட்குறான். என்ன தெரியுமா? முதல்லலாம் கேட்பாங்க, உங்களுக்கு உங்க என் கையை வெட்டான சிவப்பு ரத்தம், உங்க கை அந்த ஜாதிக்காரன் கையை வெட்டல, நம்ம எதுக்காக பொண்ணு கொடுக்க மாட்டேங்குன்னு கேட்பாங்க. புரியுதா? அப்படி ஒரு கேள்வி உண்டு. இப்போ அதுக்கெல்லாம் நாங்கள் பதில் கொடுத்துட்டோம். நம்ம ஆட்டுக்கும் சிவப்பு ரத்தம் தான், மாட்டுக்கும் சிவப்பு, பன்னிக்கும் சிவப்பு. நீ உன் பிள்ளை பன்னிக்கு கட்டி கொடுப்பியாடா அப்படின்னு கேட்டோம். இப்போ அது மாறிட்டு, அந்த டென்ட் மாறிட்டு இப்போ புது டென்ட் கொண்டு வராங்க. எப்படின்னா நீங்கள் வந்து நீங்கள் உங்கள் ஆக்சிடென்ட் ஆகிட்டு, இந்த பொண்ணு சொல்லுது, நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஆக்சிடென்ட் ஆகிட்டுனா உங்களுக்கு ரத்தம் தேவைப்படுது, நீங்கள் போய் பிளட் பேங்கில் போய் நாடா ரத்தம் தான், தேவர் ரத்தம் தான், ஏன் பறைய ரத்தம் தானே கேட்பீங்க? ரத்தம் தானே கேட்பீங்க. அப்போ ரத்தத்தை மாத்திரம் வாங்கினா இனிக்குது, பொண்ணு கொடுக்கறதுக்கு மாத்திரம் கசக்குதோ? அதான் அந்த இருத்தம். அப்போ நம்ம வந்து பிளட் பேங்கில் போய் ரத்தம் கேட்டால் இவங்களுக்கு பொண்ணு கொடுக்கணுமா, இவங்க வீட்டிலேயே பொண்ணு எடுக்கணுமா? இப்படி ஒரு டெண்டு என்ன மூளை வேலை செய்யுது அவங்களுக்கு. எப்படியாவது இந்த கலப்பு திருமணத்தை உருவாக்கி இந்த மக்களை சீரழிச்சு நாசமாக்கணும் தான் பிளான் இவங்களுக்கு. இப்போ இதுக்கு நாங்கள் என்ன பதில் சொல்கிறோன்னா, நீ வந்து ஒரு குட்டி நாய், ஒரு நாயின்னு நினச்சிக்கிடுங்களேன். ஒரு நாய் வந்து நாய் ஜாதி, நாய் இனம், ஒரு வீட்டு பிராணி இனம். இதுக்கு வந்து ரத்தம் இருக்கும். எந்த ரத்தம் இருக்கும்? ரத்தம் தேவைப்பட்டால் பன்னி ரத்தத்தை போட்டு அதுக்கு போகாது. நாய்களோட ரத்தத்தை அதுக்கு எதுவும் பிரச்சனை ஆச்சு, நாய்கள் ரத்தத்தை தான் நாய்க்கு ஊற்றுவாங்க, பன்னி ரத்தத்தை கொண்டு நாய்க்கு போட மாட்டாங்க. அப்போ நாய்களுக்கு நாய் ரத்தம் தேவை. ஆனால் நாய்களில் வித்தியாசம் எத்தனை இருக்குது? இப்போ ஒரு நாய் நீங்கள் போனீங்கன்னா, ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு குலைக்கும். ஆனால் நீங்கள் கிட்ட போனீங்கன்னா பின்னால் போகும். இன்னொரு நாய் எப்படி இருக்கும் தெரியுமா? முறும்போம். கிட்ட போனால் ஒரே கடி கடிச்சிடும். நாய்க்கு வித்தியாசம் இருக்கா? ரத்தம் ஒன்று தானே, அது கூட திறமை வேற, இதுக்குள்ள சுபாவம் வேற. ஒரு நாய் பயங்கரமாக ஓடும், இன்னொரு நாய் ஓடாது, படுத்துக்கிடும். ஆனால் ரத்தம் ஒன்று தான், ஆனால் வித்தியாசங்கள் இருக்கு நாயில். சரியா? இப்போ இதே போல மனுஷனுக்கு வந்து ரத்தம் ஒன்று தான். மனுஷனாலே அவனுக்கு மனிதன் ரத்தம் தான் சேரும். அதுக்காக மிருக ரத்தத்தை போட முடியாது. ஏ குரூப் பி குரூப்னா இவன் அமெரிக்காவில் இருந்தாலும் ஏ குரூப் இப்படி தான் சேரும், நீ லண்டனில் இருந்தாலும் சேரும், ஆப்பிரிக்காக்கார கருகரு பண்ணியாக இருந்தாலும் இந்த குரூப் மனிதன் தான். அவன் மனிதனுக்கு மனித ரத்தம் தான் சேரும், மிருக ரத்தம் சேராது. ஆனால் இப்போ நான் என்ன இவாட்ட கேட்கணும், இப்போ தான் நான் உனக்கு ஆன்சர் கொடுக்க போகிறேன். என்ன சொல்ல போகிறேன்னா, ரத்தம் ஒன்றா இருந்தா, உங்களோட கேள்வி என்னன்னா, ரத்தம் ஒன்றா இருந்தால் பொண்ணு கொடுப்பியா? இதான் கேள்வி. நான் என்ன சொல்றேன்னா, ஓ அண்ணனுக்கும் தம்பிக்கும் ரத்தம் ஒன்று தானே, நீ உன் அண்ணனும் தம்பியும் கெட்டிப்பியா? அதான் கேள்வி. நீ அடுத்தவனை ஏமாத்ததுக்கு இதை கொண்டு வரல. நீ ரத்தம் ஒன்று தான், ஏபி உனக்கும் ரத்தம் ஒன்று தான், உன் அண்ணனுக்கும் ரத்தம் ஒன்று தான், உன் தம்பிக்கும் ரத்தம் ஒன்று தான். அதே